வணக்கம் to JKR Spring Breeze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் gerund and infinitive. Gerund என்னன்னா a gerund will always end in ing. It is a verb noun and it is used as subject of a verb, the object or complement of a verb. It is formed by the verb plus ing. So gerund என்னன்னா verb plus ing ஃபார்ம்ல இருக்கும். verb நவுனாகவும் வரும், அது வந்து ஒரு சப்ஜெக்டாகவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஒரு சென்டென்ஸில் எப்படி வேணாலும் வரும். ஸோ verb ப்ளஸ் ஐஎன்ஜினாவே gerund அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். வாக்கிங்கிறது வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. ஸோ வாக்கிங்கிறது குட் எக்ஸசைஸ், gerund சென்டென்ஸ். டாம் என்ஜாய்ட் வாக்கிங். எகெயின் வாக்கிங்கிறது வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ ஹியர் டாம் என்ஜாய்ட் வாக்கிங்கிறது gerund sentence. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ஃபினிட்டிவ்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை பர்சன் ஆர் நம்பர் அண்ட் ஆல்சோ டஸ் இட்ஸ் ஒர்க் ஆஸ் அ verb. It is in the to be form and is called the infinitive. It also does the work of a noun. ஓகேங்களா, இன்ஃபினிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, வேர்போட டு சேர்ந்து வரும். டு வாக், டு ரன், அது மாதிரி வேர்போட டு சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ லவ் டு வாக் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு. ஐ லைக் டு பில்ட் மாடல் ஏரோப்ளைன்ஸ். டு பில்டுங்கிறது இங்கே இன்ஃபினிட்டிவ். கௌசிக் லவ்ஸ் டு ஈட் ஐஸ்கிரீம். இங்கே டு ஈட்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ். அப்போ வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து gerund. வேர்போட டு ஆட் பண்ணோம்னா, அதாவது ஒரு வேர்புக்கு முன்னாடி டு ஆட் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ். இப்போ gerund அண்ட் இன்ஃபினிட்டிவ்னா என்னென்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி gerundலேருந்து, இப்போ gerund சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி இன்ஃபினிட்டிவில் மாற்றுறது, இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் இருந்ததுன்னா எப்படி வந்து gerundல மாற்றுறது அப்படிங்கிற கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ gerundனா verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஃபினிட்டிவ்னா டு ப்ளஸ் verb. இப்போது gerundலேருந்து இன்ஃபினிட்டிவ்க்கு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஈச்க்கும் gerund டு இன்ஃபினிட்டிவ் அண்ட் இன்ஃபினிட்டிவ் டு gerund, இது ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம gerundலேருந்து இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கு நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். A clock is a device for measuring time. இங்கே வந்து எது வந்து gerund, இந்த சென்டென்ஸ் எதில் எந்த ஃபார்மில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? gerundல இருக்கா, இன்ஃபினிட்டிவ்ல இருக்கா? இட் இஸ் அ gerund. வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ்க்கு மாற்றும் போது டு மெஷர் அப்படின்னு மாற்றுவோம். A clock is a device to measure time. ஓகேவா? ஸோ gerundல இருந்தால் verb ப்ளஸ் ஐஎன்ஜி, இன்ஃபினிட்டிவ்னா டு ப்ளஸ் verb. To swim is a good exercise. So here swim is a verb. So here இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், to swim அப்படிங்கிறது வந்து swimming. Swimming is a good exercise. Valuing answer scripts takes time. இங்கே எது வந்து gerund, valuing. ஸோ இங்கே வேர்போட ஐஎன்ஜி, இங்கே வந்து என்ன பண்ணணும், to value answer scripts takes time. ஓகேங்களா? A spanner is used for turning nuts on bolts. A spanner is used for turning nuts on bolts. So here turningகிறது verb ing form. இப்போ நம்ம எப்படி மாற்றணும், to turn. A spanner is used to turn nuts on bolts. ஸோ நான் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் gerundலேருந்து இன்ஃபினிட்டிவ்க்கு எப்படி சென்டென்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இன்ஃபினிட்டிவ்லேருந்து எப்படி gerundக்கு சென்டென்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டு ரன் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். இங்கே எது வேர்பு, ரன். ஸோ டு ப்ளஸ் வேர்போட வந்திருக்கு. அப்போ நம்ம வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும் gerundல மாற்றணும்னா. ஸோ இங்கே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ரன்னிங் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். So next sentence பாருங்க, to err is human, to forgive is divine. இந்த சென்டென்ஸில் ஆக்சுவலாக 2 இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே to err, to forgive. அப்போ errங்கிறது erring,
எர்ங்கிறது எப்படி மாறுது? எர்ரிங் இஸ் ஹியூமன். ஃபர்கிவிங் இஸ் டிவைன். ஜெரண்ட்ல மாற்றும் போது ஃபர்கிவிங் இஸ் டிவைன் அப்படின்னு மாத்திரம். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் ஃபால்ட். இங்கே எது வந்து verb find இல்லையா? ஸோ இங்கே வந்து verb plus ing ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். இன்ஃபினிட்டிவ்ல இருக்கிறத ஜெரண்டில் மாற்றணும்னா வேர்போட ing சேர்க்கணும். ஸோ இங்கே ஃபைண்டிங் ஃபால்ட் இஸ் ஈஸி. இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டு மாடர்னைஸ் சிக் இண்டஸ்ட்ரீஸ். பாருங்க, மாடர்னைசிங், டு மாடர்னைஸ்னு இருக்கு, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த மாடர்னைசிங்கிறத இங்கே மாடர்னைசிங் அப்படிங்கிற மாத்திரம். மாடர்னைசிங் சிக் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோதாங்க ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்னா. நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்னா 2 + verb, ஜெரண்ட்னா verb plus ing. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சதுன்னா என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.